ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ரான் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பீச்சு சைடெலாம் போனோம்னா பெரும்பாலும் இந்த ப்ரான் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ப்ரானோடு சேர்ந்து அது சாப்பிட்றதுக்கு ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செய்ய போகிறேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரானையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மசாலாலாம் சேர்த்து இதை தனியாக ஊற வச்சுக்கணும். அளவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு ப்ரானை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் எதுவும் இருக்காது, ஆனால் கலருக்காக சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் சேர்க்க விரும்பினா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கும் போது லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அதுக்காக தான். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ப்ரானோட நல்லா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். மசாலா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி பரட்டி வைக்கும்போது தான் நல்லா அந்த ப்ரான்லாம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா முழுக்க சார்ந்து வந்துடும். அப்போ தான் இந்த ப்ரான் ஃப்ரையும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ரானோட கலந்து வச்சாச்சு. இதை நல்லா அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதனால் இந்த பாத்திரத்தை இப்பொழுதைக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மசாலா நல்லா ப்ரானோட சார்ந்து வர்றதுக்குள்ளே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுமே ஒரு 4 துண்டு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்ந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் இந்த ப்ரான் ஃப்ரை வந்து ருசி அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா, அதே போல் வாசனைக்காக 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாதிரி நமக்கு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயமே வதங்கி நல்ல கலர் மாதிரி எந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. பெரும்பாலும் ப்ரான் ஃப்ரைக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம், வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து செய்வோம். ஆனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்க்கும்போது லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் கல்வுப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சரியாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளியுமே இப்போ வந்து சாஃப்டாக நமக்கு வதங்கி வந்திருக்கும். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்து கூடலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்க்கல. ஏன்னா ஏற்கனவே ப்ரானோட சேர்ந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து பிசைஞ்சு வைக்கும்போதே அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தான் கலந்தெடுத்து வச்சுருக்கோம். அதனால் இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ மசாலா போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ரானை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரானெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சரியாக ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ப்ரானில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்கள். ஆனால் இந்த ப்ரான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு வெந்து வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் திரும்பவும் நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதோடு சேர்த்துக்குங்க. இந்த ப்ரான் ஃப்ரையில் இந்த ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசத்தோட ப்ரான் ஃப்ரை வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மசாலா எல்லாமே நல்லா சார்ந்து சூப்பராக ப்ரான் வந்து தண்ணி விட்டு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு மூடி வைக்க வேணாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மசாலா எல்லாமே நமக்கு நல்லா வற்றி சுருண்டு வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஓப்பன்லேயே வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஆனால் இடையில மட்டும் நல்லா அடிப்பிடிக்க விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மசாலா எல்லாமே நல்லா வற்றி இந்த அளவுக்கு நல்லா ப்ரான் வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த சமயத்தில் திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 2-3 நிமிஷம் இன்னும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். இந்த சமயத்தில் வாசனைக்காக கடைசியாக கொத்தமல்லி தலையையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரான் ஃப்ரை ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.